எல்லாரும் கடை திறப்பு விழாவுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் கிளம்புறாங்க. அப்ப ராவணன் உள்ள வரான். என்ன கிளம்பியாச்சா? வாங்க வாங்க, டைம் ஆச்சு, சீக்கிரம் நந்தினியோட மகள் மன்றத்துக்கு ஃபர்ஸ்ட் போய் ஓப்பன் பண்ணிடலாம், அப்புறம் ரேணுகா டிரான்ஸ்போர்ட்டை ஓப்பன் பண்ணலாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ரெண்டுத்துக்கும் போயிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். சரிம்மா கிளம்புமா அப்படின்னு சொல்றாங்க கதிர் அவங்க அம்மா கிட்ட. இல்லடா, நான் வர மாதிரி இல்லை. நீ உன் தம்பியையும் கூப்பிடல, தம்பி பொண்டாட்டையும் கூப்பிடல, என்னை மட்டும் எதுக்குடா கூப்பிடுற? போடா, போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க விசாலாட்சி. மறுபடியும் விதண்டாவாதம் பேசாதம்மா. உன்னை கூப்பிட்டா நீ வா, அவங்களையெல்லாம் கூப்பிடலன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத. அவங்க பண்ணுற வேலைக்கு அவங்கள கூப்பிட்டு அப்படியே விளக்கேற்றி வச்சு அந்த கடையை ஓப்பன் பண்ண வைப்பாங்களோ, அதுங்க பண்ணுறதுக்கு வீட்டிலே கடக்கட்டும், வாமா அப்படின்னு சொல்கிறாங்க கதிர். இதை பாருப்பா, நல்ல விஷயத்துக்காக போகிறீங்க, நான் திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன், அமைதியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க விசாலாட்சி. அத்தை போயிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. இல்லை சரணி, உன்னை விட்டுட்டு நான் எதுக்காக போகணும்? உன்னுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்காம இவங்கெல்லாம் ஆடலாம், ஆனால் இவங்க இழுப்புக்கெல்லாம் நான் ஆடணும்னு அவசியம் கிடையாதே. இதோ நிற்கிறாளுங்களே 2 பேர், அந்த ரேணுகாவும் நந்தினியும், அவளுங்க கூட உன்னை ஒரு வார்த்தை கூப்பிடவே இல்லை, அம்புட்டு நெஞ்செழுத்தமா அவளுங்களுக்கு அப்படின்னு சொல்லி உரண்டை இழுக்கிறாங்க. இதை பாருங்க அத்தை, உங்கள் பேச்சே சரியில்லை. இதை பாருங்க, உங்கள் மகங்க கடை ஓப்பன் பண்ணுறாங்க, நாங்களா ஓப்பன் பண்ணுறோம் கூப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நந்தினி ரேணுகா. ஏண்டி அம்மா, உங்கள் பேரில் ஓப்பன் பண்ண போகிறாங்க, நீங்கள் கூப்பிட்டா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? கூப்பிட்ட உடனே நாங்கள் வந்து நிற்கதா போகிறோமா? ஒரு வாரத்தை கூட வாங்கன்னு கூப்பிடல, இதில் பேச்சை பாரு பேச்சை அப்படின்னு சொல்லி விசாலாட்சி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நாங்கள் வம்பு இழுக்க தயாராக இல்லை, எங்களால் முடியல, விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரேணுகா. அவளுங்கெல்லாம் வந்தா நம்ம கடை விளங்குன மாதிரி தான், வாங்கடி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கதிர். என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க, உங்களுடைய கடை திறப்பு விழாவில் என்னால் எந்த பிரச்சனையும் வராது, ஆனா அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க ஜனனி. என்னது, உன்னால் எந்த பிரச்சனையும் வராது ஆனான்னு இழுக்கிற? ஆனா வேற யாரால வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கதிர். அப்போ ஜனனி ராவணனை பார்க்குறாங்க. என்ன அங்கிட்டு போது பார்வை, என்ன எல்லா பழியும் அவர் மேலேயே போடுறதுக்காக பிளானை பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஏண்டி நீ அடங்கவே மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க கதிர். இங்கே பாரு, போடி வாடின்னு பேசுகிற வேலையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. உனக்கெல்லாம் என்னடி மரியாதை அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு கதிர். இங்கே பாரு நந்தினி, உன் புருஷன் பேசே சரியில்லை, அவன் பேசுகிற பேச்சுக்கு வாயை கிழிச்சு தச்சு போடுவேன். ஏதோ நல்ல விஷயத்துக்காக போகிறீங்களேன்னு அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க விசாலாட்சி. அப்போ ஆதி குணசேகரன் உள்ளே வராரு. என்னம்மா இன்னும் கிளம்பலையா? பேசிக்கிட்டே அப்படியே நின்னா எப்படி? ஆகிற வேலையெல்லாம் யார் பார்க்கறது? வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அது இல்லை சார், ஜனனியையும் சக்தியையும் யாரும் இன்வைட் பண்ணலையாம், அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராவணன். ஐயா, அதுங்களை வேற கூப்பிடணுமா? ஏம்மா நீ வா போய் பார்த்துட்டு வந்துடலாம், அவங்களையெல்லாம் கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ஆதி. இதை பாருப்பா, அவங்க இல்லாத இடத்துக்கு நானும் வர தயாராக இல்லை, நீங்கள் போய் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க விசாலாட்சி. அது சரி, நல்ல மனசுக்காரங்களே கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி ஜெயிலில் போடணும்னு நினைக்கிற இந்த மாதிரி கீழ்த்தட்டு மனசு உள்ளவங்கள யார் கூப்பிடுவாங்க? அதுக்கு தான் இவங்களை அவாய்ட் பண்ணுறாங்க. இது கூட அம்மாவுக்கு புரியல. இந்த ஜனனிக்கோ சக்திக்கோ நல்ல மனசே கிடையாது, யாரை எப்படி கெடுக்கலாம், யாரை என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அது அம்மாவுக்கு புரியலையே, அவங்கள நல்லவங்க நினச்சி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராவணன். இதை பாரு, வந்தியா காபி குடிச்சியா, இந்த பிஸ்னஸ் விஷயத்த பேசுகிறேன்னு சொல்லி குடும்பத்துக்குள்ளே கலாட்டா பண்ணியா, அதோட வீட்டை விட்டு போயிடணும். அதை விட்டுட்டு என் மருமகளை பற்றியும் மகனை பற்றியும் ஏதாவது வாயை திறந்த அம்புட்டு தான் நான் பொல்லாதவளாயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க விசாலாட்சி. என்னம்மா, யாருக்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாது, அவர் எம்புட்டு பெரிய ஆள், அவர் போய் சும்மா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க ஞானம். யாரு இவனா? பெரிய மனுஷன் இவன், குடும்பத்துக்குள்ளே குழப்பம் பண்ண வந்த ஒரு குட்டிச்சாத்தான், இவனெல்லாம் சரிப்பட்டே வரமாட்டான் குடும்பத்துக்கு. இவனை கூட்டிகிட்டு வந்து நம்ம குடும்பத்துக்குள்ளே விட்டு ஆட்டம்மா ஆடிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எங்கே போய் முடியும்னே தெரியல. ஏன் பார்த்துட்டு தானே இருக்கேன்,
பார்க்குறேன் நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விசாலாட்சி. ஏம்மா ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது எம்புட்டு தூரம் போகிறீங்க, நான் பார்க்க தானே போகிறேன்னு பேசுகிறதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி. இதை பாருப்பா, நான் பிஸ்னஸ் விஷயத்தெல்லாம் நான் தலையிடலை, நான் பேசுனது இதோ நிற்கிறாரே ராவணர், அவரை பற்றி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராவணனுக்கு கோபம் வருது. இதை பாருங்க, நீங்கள் சேர்ந்துருக்கிற ஆளுங்க சரி கிடையாது, அவங்க உங்களை பாழுங்கணத்தில் தள்ளாமல் விட மாட்டாங்க, அவங்கள நம்பி ஏமாந்து போயிடாதீங்க, இப்போவே ஆதி சார்கிட்ட வந்து சேர்ந்துருங்க, அவரோட நல்ல மனசுக்கு உங்களை தங்கம் போல பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்கிறாங்க ராவணன். யாரை பார்த்துடா கேவலமாக பேசுகிற, என் பிள்ளையும் என் மருமகளும் தங்கத்துலேயும் தங்கம், அவளுங்க எங்கள் 2 பேரையும் வச்சு தாங்கன்னு தாங்குவாங்க, அவளை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை, எவ்வளோ தைரியம் இருந்தால் அவளை பற்றி இங்கே வந்து என்கிட்டே தப்பாக பேசுவேன் அப்படின்னு சொல்லி அடிக்க போகிறாங்க. பார்த்தீங்களா சார், உங்கள் எதிர்க்கவே என்னை அடிக்க வராங்க, இவ்வளோதான் இந்த குடும்பத்தில் எனக்கு மரியாதையா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சீன் போடுறான் ராவணன். கிளம்புடா கிளம்பு, காற்று வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க விசாலாட்சி. என்னது காற்று வரட்டுமா, எனக்கு என்ன தலையெழுத்து அவங்கக்கிட்ட வந்து திட்டு வாங்கணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் பேசுகிறாரு. ஆமாண்டா, உனக்கு தலையெழுத்து தான், உனக்கு இன்னைக்கு காலை கட்டிக்கிச்சு உன்னை அப்படின்னு சொல்லி கீழே தள்ளி மிதின்னு மிதிக்கிறாங்க. நீ எல்லாம் குடும்பத்துக்குள்ளே குழப்பம் பண்ண வந்தவன், இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் வந்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஏறி நின்று கதகளி ஆடுறாங்க. எம்மா என்ன பண்ணுற, பெரிய மனுஷியா இருக்கே, இப்படி நடந்துக்கிறியே, எம்மா இறங்குமா அப்படின்னு சொல்கிறாங்க கதிரு ஞானம். ஐயோ வீட்டுக்கு வந்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்துறியே, எம்மா இறங்குமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி. அத்தை இதெல்லாம் எதுக்கு, தேவையில்லாத வேலை, வேணாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. இல்லை ஜனனி, இவங்களுக்கெல்லாம் இப்படி பாடம் கற்றுக்குத்தாதான் புத்தி வரும், இவங்களை எல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டு இருக்கவே கூடாது, விட்டானுங்க பாரு இவனுங்களை சொல்லணும், என்னத்த சொல்கிறதோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் அடின்னு அடிச்சுட்டு போகிறாங்க. விசாலாட்சி மிதிச்சதில் நல்லா எழுந்து கூட நிற்க முடியாமல் அப்படியே ராவணன் தடுமாறி எழுந்து நிற்கிறான். என்ன சார் இதெல்லாம், இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டு பக்கம் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். தம்பி அவங்க கிடக்குறாங்க, அவங்க கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் ஏதோ ஆடின பக்கம்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு புரிய வரும், அப்போ உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க, இப்போ நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி. சார் பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க, உங்களை என்னுடைய குருவாக நினச்சிட்ருக்கேன், அதுக்கும் மேலே நினச்சிட்ருக்கேன், நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் அதெல்லாம் வேணாம் சார். சரி நான் மறந்துட்டேன், உங்களுக்கு அம்மானா எனக்கும் அம்மா தானே, ஏன் அம்மா அடித்தா நான் பொறுமையாக போக மாட்டேனா, சரி ஏன் அம்மா அடித்ததான் நினச்சி நான் விட்டுடுறேன், மறந்துடுறேன், சரி வாங்க கடை திறப்பு விழாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. ஜனனி என்ன இந்த கடை திறப்பு விழாவில் ஏதோ ஆபத்து வரும், யாராலேயோ வரும்ன்ற மாதிரி சொன்னீங்க, அது யாரால அப்படின்னு கேட்குறாங்க ஜனனி கிட்ட விசாலாட்சி. அதோ போகிறானே ராவணன், அவன்தான் இந்த குடும்பத்தில் எந்த நல்லதையும் நடக்க விட மாட்டான், நல்லது நடக்கிறதுக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கிறான், ஆனால் அவனால தான் இப்போ பிரச்சனை வரப்போகுது, அது வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. நீ சொல்கிறது தான் எனக்கும் தோணுது, ஆனால் இவங்க கிட்ட சொன்னால் அதை ஒத்துக்க மாட்டாங்களே, அவனையும் கூட்டிகிட்டு கடத்திருப்பு விழாக்கு போயிருக்காங்க, என்ன நடக்க போகுதோ, யார் ஓப்பன் பண்ண போகிறாங்களோ, என்ன பேர் வச்சாங்களோ ஒன்றும் புரியல, இதில் என்ன வேற கூப்பிடுறாங்க அப்படின்னு புலம்பிகிட்ருக்காங்க விசாலாட்சி.